உங்களது பழைய காதல் நினைவுகள் இன்றைய தினம் நீங்கள் அசை போட்டு சந்தோஷப்பட்டு சம்பந்தமான முயற்சிகள்லாம் சிறப்பாக கைகூடுறதுனால வெளிநாடு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் சிறப்பாக வாழ உழைத்து வாழ முயற்சி செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கு புகழ் பெற்று வளர்ந்து செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணலாம். வாங்க. மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2022 வருடம் புதன்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ரொம்ப அருமையான கிரக நிலையில் இருக்குங்க. இன்னைக்கு 3 விதமான யோகங்கள் இருக்கு. இன்றைய தினம் குருமங்கல யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் போன்ற சிறந்த கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இன்றைய தினம் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்துள்ளது. மேலும் குரு பார்வையை பெறுகிறது. குரு சந்திரன் எதிரெதிரே பார்க்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நல்ல ஒரு யோகமான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல கணிசமான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் தென்படுது. அயல்நாடு சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய தினம் நல்ல பலன்கள் கிடைக்க முடியும். எனவே இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ உங்களது பர்சனலான சில விஷயங்கள் சம்பந்தமாகவோ நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவல் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் எப்படியாவது நாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில வேலைகள் இன்னைக்கு முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு அதையே நினைத்து கொண்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுடைய மற்ற ஒர்க்குகளையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். சில காரியங்களுக்கு சில நேரங்கள் நீங்கள் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் என்பதை உணருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் வேலை முடிக்கவில்லை என்று நீங்கள் மனதில் வருத்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் நினைத்தபடி நடக்காமல் போனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க. சில பேர் ஆபீஸை இடமாற்றலாமா அல்லது உங்களது வீட்டை இடமாற்றலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறுது. மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக அருமையான ஒரு நாளாக அமையும். நீங்கள் கலந்து கொள்ளும் தேர்வுகளில் சிறப்பாக வெற்றிகள் பெற வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான நல்ல சூழ்நிலைகள் அமைப்பெறும். உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் நல்லபடியாக இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான உயர்கல்வி முயற்சிகள் கூட இப்பொழுது வெற்றிகளை தருங்க. எனவே மாணவர்கள் முயற்சி செய்யுங்கள். வேலையிடும் இளைஞர்களுக்கும் மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை மாணவர்கள் அதை இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் புதிய வேலை தேடும் முயற்சிகளை தாராளமாக முடுக்கி விடுங்கள். எந்த விதமான இன்டர்வியூவையும் இன்றைய தினம் நீங்கள் மிஸ் செய்து விட வேண்டாம். வியாபாரத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வணிக லாபம் உண்டு. அது ஏற்கனவே பணிகளுக்கு ஜாப் கிடைச்ச அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இப்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப மகிழ்ச்சி அந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாக கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்பொழுது திருமண வாய்ப்பு கூடி வந்திருக்குது. எனவே திருமண முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்க. நல்ல ஒரு யோகமான அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் நல்ல பலனை தரும். திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகள் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு நிலைக்கு இன்றைய தினம் வர வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் செலவுகள் உங்களுக்கு அதிகமானாலும் வருமானம் கூடுறதுனால உங்களுக்கு அது ஈக்குவல் ஆகிடும். ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்வாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய செயல்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுடைய காதலுடைய சக்தி தான் நீங்கள் காதலை மேலும் தொடர்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அந்த தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. உங்களுடைய சிக்கல்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாரத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொந்தமான விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வம் செய்ய முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் உங்களது பழைய கால நினைவுகள் உங்களது காதல் வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான நினைவுகள் இன்றைய தினம் நீங்கள் நினைவு கூற வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுடன் இனிமையான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே பழைய காதல் உணர்வுகள் மூலமாக காதல் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளை அதை நினைத்து பார்ப்பதன் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு
Black and ப்ளூ லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. இந்த 2 நிறங்களையும் இன்றைய தினம் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 5 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நம்ம இந்த மீனன் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்துறது ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சு விடுங்க நண்பர்களே. அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாகவும் அமையும். ஸோ டபுள் பெனிஃபிட் அதில் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி என்பவர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த வகையெல்லாம் உங்களுக்கு பணவரவுகள் உண்டு. நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு தொழிலில் இருக்கும். மேலும் உங்களை விட்டு சிறு சிறு சண்டைகளால் விலகிச் சென்றவர்கள் திரும்பி அவர்களுடைய தவறை உணர்ந்து உங்களுடன் வந்து விரும்பி இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த இந்த ப்ரெஷர் உங்கள் ஒர்க்கில் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்றைய தினம் நீங்கள் புதுவிதமான ஒரு பொலிவோடு காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. மகிழ்ச்சி புத்துணர்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. எனவே அவர்கள் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களது பழைய நினைவுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு இனிமையான ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாவே அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். அது எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இதனால் டபுள் பெனிஃபிட் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். இதனால் தினசரி நம்ம வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக அமையும். அடுத்த வீடியோ நாங்கள் இன்னும் சிறப்பாக சீக்கிரமாக மேற்கொள்ள அது உதவிகரமாக இருக்குங்க. நல்ல ஒரு உந்து சக்தியாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Have a wonderful day.